இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பட்ஜெட் கார்ஸ் கிராசிங்கிற படத்தை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவங்க வீடியோக்குள்ளே போனோம். ஒரு பையன் புதுசாக ஊருக்கு வரான். புது ஊருக்கு வரான் வேலை தேடி. அவனுக்கு எந்த வேலையும் செட் ஆகலை. அப்புறம் இருக்கிற வேலை எந்த வேலையும் கிடைக்கல. அதனால் வேலை கேட்டு வந்திருக்கான். வேலை கேட்டு வந்தோன்னா அங்கே இருக்க வயசானவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ காட்டில் இருக்க அந்த ஆடு மாடு காளையெல்லாம் இருக்கும், அதோடய தோலை நீ உரிச்சிட்டு தரணும். அப்படி இந்த தோலை உரிச்சிட்டு தந்தேன்னா அது ஸ்வெட்ரு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதுலேருந்து உனக்கு நிறையா வருமானம் கிடைக்கணும்னு அந்த வயசானக்கெலாம் சொல்கிறாரு. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ பண்ணணுன்னா நீ தனியாக பண்ண முடியாது. அங்கே வேட்டையாடுறவனுங்க எல்லாருமே இருப்பானுங்க, காட்டுவாசிங்கள்லாம். நீ ஏதாவது ஒரு டீமோடு தான் போய் பண்ண முடியும்னு அந்த வயசானவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு டீமை போய் கண்டுபிடிச்சிட்டு வேட்டையாடிட்டு என்கிட்ட தா, நான் அதுக்கான சம்பளத்தை உனக்கு தரேன், அதுக்கான விலையை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு அந்த கிழமை சொல்கிறான். சொல்கிறத கேட்டு சரி நானும் போகிறேன், நானும் ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பையன் கிளம்புறான். அந்த பையன் அந்த ஊரில் இருக்க பாருக்கு போகிறான். எல்லாத்தோடையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அங்கே ஒரு மொட்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் நிக்கோலஸ் கேஜ். இந்த படத்தோட மெயின் ஹீரோவே அவர் தான். மற்றவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் ஹீரோஸ் தான். அப்புறம் எல்லாத்துக்கிட்டேயும் அவனை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நான் உங்களோட வேட்டைக்கு வரலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, வேட்டைனா சும்மா அசால்ட்டாக சொல்லிட முடியாது. இது சாதாரண விஷயமே கிடையாது. வேட்டையாடுறதுக்குலாம் நிறைய யுக்தி வேணும், நிறைய அறிவு வேணும். அது எந்தெந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வேட்டையாடுறோன்றது இருக்குது அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாரு இந்த பையன்கிட்ட. வேட்டையாடுறதுனா அவ்வளோ சுலபம் கிடையாது. அது சீசனை பொறுத்து ஒவ்வொரு காளைங்களும் ஒவ்வொரு மாடுங்களும் எல்லாம் வரும். அந்த காளையை வேட்டையாடுறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. அது எருமை மாடுங்களை, காட்டு எருமை மாடுங்களை வேட்டையாடுறது ரொம்ப சுலபமானதெல்லாம் கிடையாது. அதுங்க எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. அது எந்த மலை பிரதேசத்தில் இருக்குன்னே சொல்ல முடியாதுன்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு இந்த பையன்கிட்ட. ஃபஸ்ட்டு அந்த காளை மாடுங்களை நீ எங்கே வரணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதம், அதாவது எந்த கிளைமேட்டில் நம்ம போகிறோமோ, வின்டரில் போகக்கூடாது. கொஞ்சம் சம்மரும் அந்த குளிர் காலத்தை நெருங்கும்போது தான் நம்ம போகணும். அப்படின்னா தான் அதுங்களை பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீ என் கூட சேர்ந்துக்கோ, ஆனால் சேர்றதுக்கு நீ கன்ஃபார்மாக சொல்லிடணும். நான் இங்கே என்ன சொல்கிறேனோ அதுதான் சட்டம். அது எல்லாமே அதுதான் எல்லாமே ரூல்ஸு. நாம் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா இங்கேருந்து அங்கே போகிறக்கே 2-3 நாள் ஆயிரும். ஆனால் திரும்பி உடனே வரேன்னுலாம் எதுவும் சொல்லக்கூடாது. அவ்வளோதான் போதும்னு சொல்லிவிட்டு அழுதுட்டு அடம் பிடிச்சிட்ருக்கக்கூடாது சின்ன பிள்ளையாட்டம் அப்படின்ட்டு நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாரு. ஒரு டைம் நான் முடிவு எடுத்துட்டேன்னா நான் அங்கே போயிடுவேன். அதே மாதிரி நீயும் கூட வரணும். அதை விட்டுட்டு நான் வளர்க்குறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னா நான் சமகாண்டாயிருவேன்னு நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம வேட்டையாடுறது முழுசாக வேட்டையாடிட்டு தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நானும் வேட்டையாடுறேன், உங்களோட சேர்ந்து நானும் வேட்டையாடி கற்றுக்குறேன். எனக்கு வேட்டை புதுசு தான். ஆனால் உங்களோட சேர்ந்து போனேன்னா நான் நிறையா கற்றுப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொல்லிக் கொடுங்க வேட்டையாடுறதுன்னு அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகேடா பையா, நீ ரெடி ஆகிக்கோ. நம்ம இந்த நாளையிலேருந்து கிளம்பிடலாம் வேட்டையாடுறக்க அப்படி சொல்கிறார் நிக்கோலஸ் கேஜ். சரி அவனும் ஓகே சொல்லிடுறான். அப்புறம் நைட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட லவ் பண்ணிகிட்ருக்கான், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கான். அப்புறம் ஹீரோ அவன் தெரிஞ்சவங்ககிட்ட கூப்பிட்டுருக்காரு. நீ வேட்டையாடுறதுக்கு பயங்கரமாக யூஸ் ஆக, உன்னோட வேட்டை திறமை இங்கே இருக்க யாருக்கிட்டையுமே கிடையாது. நீங்கள் வேட்டையாடுறதுக்கு வரணும்னு நிக்கோலஸ் கேஜ் கேட்டுட்ருக்காரு. நீ எவ்வளோ தருவன்னு அந்த குண்டை கேட்குறான். அதுக்கு நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாரு, நான் வேட்டையாடுறதில் ஒரு வாசியில் உனக்கு கால்வாசி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சரி நான் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் அவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக வேட்டையாட வரேன், நான் எல்லா தோலையுமே உரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேட்டையாடுறது நான் தான் வேட்டையாடுவேன் நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாரு. இந்த தோலை உரிக்கிறதுக்கு தான் இந்த ஆளை கூட்டிகிட்டு போகிறாரு நிக்கோலஸ் கேஜ். சரி நானும் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன்னா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் அங்கே போடுறது தான் ரூல்ஸு அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாரு. அந்த ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் நீ நடக்கணும். அங்கே அலப்பறை பண்ணனா அப்புறம் அவ்வளோதான், நான் பயங்கர காண்டாயிருவேன் நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாரு. அவர் சொல்கிற எல்லா ரூல்ஸுக்குமே இவன் ஒத்துக்கிறான். எல்லோரும் குதிரை வண்டி எடுத்துகிட்டு காடை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நைட்டு அங்கே காட்டில் இருக்க ஓரமான பகுதியில் ஓய்வு எடுக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. நைட்டு ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம பயணத்தை நான் காலையிலேருந்து மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் கேஜ் சொன்னதுனால எல்லாருமே அங்கே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க.
இப்போ அவங்க பயணம் மேற்கொள்ளும்போது வந்து ஒரு பெண்மணி வந்து பார்க்குறாங்க. குழந்தைங்களோட வந்து இங்கிட்டு வெஸ்ட் பக்கமா நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த பொம்பளை வந்து பார்க்குறக்கு வந்து வினோதமா இருக்குன்ட்டு துப்பாக்கிய புடிச்சு வந்து ஒரு எச்சரிக்கையாக வந்து நீட்டிகிட்ருக்காரு. நீட்டிகிட்ருக்கும்போது அவங்ககிட்ட இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா தண்ணி வந்து அவங்ககிட்ட சுத்தமாக தீர்ந்துருச்சு நிக்கோலஸ் கேஜ் கிட்ட. அதனால் அவங்க டீமுக்கு வந்து தண்ணி தேவைப்படுறனால வந்து அவங்கள துப்பாக்கி வச்சு மிரட்டி அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வாங்குறாங்க. நான் வேட்டையாட வரேன்னு சொன்ன பையன் வந்து மயங்கி விழுந்துடுறான். ஏன்னா வந்து 3 நாளாக சாப்பாடு எதுவுமே இல்லாமல் தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த குதிரையிலே வந்து பயணம் மேற்கொள்கிறனால வந்து அந்த பையனுக்கு வந்து மயக்கம் வந்துடுது. ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் தான் அந்த மாதிரி பயணம்லாம் அவன் மேற்கொள்கிறான். அப்புறம் நிக்கோலஸ் கேஜ் வந்து தூக்குறாரு. இங்கே பாரு முழிச்சுக்கோ, இந்த மாதிரி நீ தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், நம்மளோட வேலைக்கு தான் வந்து ஆபத்து, நம்ம வேலைக்கு தான் வந்து பாதிப்பு, நீ வந்து முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவனை எழுப்பி கத்துறாரு. இப்போ நீ முழிக்காட்டி வந்து நமக்கு தான் வந்து ஆபத்து, நீ முழிச்சுக்கோ, நீ வேட்டையாட வந்தியா இல்லை இங்கேருந்து தூங்க வந்தியா, நீ பிழைக்கணுன்னா வந்து முழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பயங்கரமாக அவனை எழுப்புறாரு. அவனை கான்ஷியஸ்க்கு வந்து கொண்டு வர பார்க்குறாரு. அப்புறம் நிக்கோலஸ் கேஜும் அப்புறம் அவங்க டீமும் வந்து அவங்க நினச்ச இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. நினச்ச இடத்துக்கு வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து கன் பவுடர் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிகிட்ருக்காரு காளை மாடுங்களை சுடுறக்க. அப்புறம் அவர் சுடுறதுக்கு வந்து சரியான இடத்த வந்து பார்த்துட்ருக்காரு. காளை மாடுங்க எல்லாமே வந்து இந்த பக்கமாக நோக்கி வரதை வந்து அவர் பார்த்துட்டாரு நிக்கோலஸ் கேஜ். அதனால் வந்து காளை மாடில் சுடுறதுக்கு ஒரு போதுமான இடத்த வந்து சிச்சுவேட் பண்ணுறாரு. இந்த இடம் வந்து ஓகேன்ட்டு வந்து எக்ஸ் மார்க் போட்டு இந்த இடத்துல வந்து சுட ஆரம்பிக்கிறாரு அவரோட பைனாகுலரில் பார்த்துட்டு. நிக்கோலஸ் கேஜ் வந்து குறி வச்சு அந்த எல்லா காடுங்களையும் வந்து பயங்கரமாக சுட்டு தள்ளுறாரு. அது இந்த இதெல்லாம் மழை கால மாடுங்க, இது எல்லாத்தையுமே வந்து சுட்டு தள்ளிகிட்ருக்காரு விடாமல். அதுங்களும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து இதே இடத்துலையே தான் வந்து நின்றுட்டுருக்கு. ஒவ்வொரு காளை மாடும் வந்து சாக முறைச்ச மாதிரியே நின்றுட்டுருக்கு நிக்கோலஸ் கேஜை பார்த்து. இவரும் பயப்படாமல் நின்று சுட்டுட்ருக்காரு. இவர் சுட்டதில் வந்து அங்கே இருக்க பாதி காளை மாடுகள் வந்து செத்துருச்சு. அரைவாசி காளை மாடுங்க, முக்கால்வாசியுமே வந்து தடன்னு போட்டு தள்ளிட்டாரு நிக்கோலஸ் கேஜை. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த மாட்டோட அந்த காளையோட தோலை எல்லாத்தையுமே வந்து பிரிக்கிறாங்க. அந்த தோலெல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்குமோ அறுத்து அந்த தோலெலாம் வந்து சேதம் அடையாமல் வந்து கிழிச்சு எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த தோலை எடுத்தால் மட்டும்தான் அந்த தோல் தான் வந்து இவங்க வாழ்கிற பனி பிரதேசத்தில் வந்து சொட்டருக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் அப்புறம் கோட்டுக்கும் ஜாக்கெட்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. கேப்பில் இருந்து இங்கே போடுற ஷூ மட்டும், ஷூவில் இருக்க சாக்ஸ் மட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இதை அவங்க போய் விற்று தான் வந்து நிறையா வருமானம் வந்து பார்க்க போகிறாங்க. அதனால் அது உடம்புல இருக்க எல்லா தோலையுமே வந்து கிழிச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. நைட்டு வந்து கேம்ப் அணைச்சி ஃபயர் பற்ற வச்சு தூங்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து கேட்குறான், எங்கே சூட வந்து கற்றுக்கிட்டீங்க, பயங்கரமாக சுடுறீங்க, எல்லா மாடையும் வந்து ஒரே செகண்ட்லேயே சுட்டு தள்ளிட்டீங்களே 10 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு, பயம் இருக்கக்கூடாது, பயந்தால் வந்து நம்ம வேலைக்கே ஆகாது, அப்புறம் நம்ம எதுவுமே சம்பாதிக்க முடியாது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு தள்ளுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும், ஏன்னா நம்மளோட வேலையே வந்து அதான், நீ வேட்டைன்னு கேட்டுட்டு இருந்தால, வேட்டைனாவே தான், என்னையை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாரு. நாளைக்கு சீக்கிரமாக ரெடியாகு, இப்போ நீ தூங்கி தெரியும் அப்படிங்கிறாரு அந்த பையன்கிட்ட. அடுத்த நாள் காலையிலேயும் வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து எல்லா காளை மாடுங்களும் வந்து சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இவங்களும் வழக்கம் போல் வந்து தோலை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காளை மாட்டோட இதில் இருந்து எல்லா தோலையுமே வந்து நீட்டாக பிரிச்சுட்ருக்காங்க. அப்புறம் நைட்டு எல்லாருமே வந்து அந்த காளை கறியை தான் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க தங்குற அந்த 10 நாளைக்கு மேலேயுமே வந்து அந்த காளை கறியை தான் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. வேறு சாப்பிட்றதுக்கு வந்து உணவே கிடையாது. இந்த நான்வெஜ்ஜே தான் வந்து தின்னுட்டே இருக்காங்க. நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உடம்பு ஹார்ட்டு மனசு வந்து எரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடாமல் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த நான் வேட்டையில் வரேன் அப்படின்னு சொல்ல அந்த புது பையனுக்கும் வந்து கெட்ட கனவாக வருது. நிக்கோலஸ் கேஜ் வந்து பயங்கர கொடூர நாட்டம் அவன் கனவுல வந்து வருது. இங்கேருந்து ஓடணும் போல் அவனுக்கு வந்து கனவில் வந்துட்டு போகுது, பேய் கனவாட்டம். இவர் விடாமல் காளை மாடாக சுட வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சோகம் வருது. நம்ம இத்தனை மிருகத்தை வந்து அநியாயமாக கண் குருடே தெரியாமல் வந்து இப்படி சுட்டு தள்ளுறோமே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பயங்கர மனசில் வந்து பயங்கர சோகம் வந்து ஒதுக்கிது. இருந்தாலுமே வந்து அவங்க நிக்கோலஸ் கேஜ் சொல்கிற அந்த ரூல்ஸ் படி ஸ்டார்டிங் என்ன ரூல்ஸ் சொன்னாரோ அந்த ரூல்ஸ் படி வந்து விடாமல் வந்து போட்டு தள்ளிட்டே இருக்காங்க. நிக்கோலஸ் கேஜ்கிட்ட வந்து சொன்னாங்க, போதும்ப்பா நிறுத்திக்கலாம், இதோட நமக்கு போதும், அடுத்த சீசனில் வந்து பார்க்கலாம்னு சொன்னப்போ அவர் கேட்கவே இல்லை. நம்ம இப்போ வந்து சம்பாதிச்சா தான் நம்ம வந்து பெரிய ஆளாக முடியும், பெரிய பணக்காரனாக முடியும், அப்படின்னா தானே நம்ம இந்த ஊரில் வந்து கெத்தாக வாழ முடியும், இப்போ சம்பாதிக்காட்டி வேறு எப்போ சம்பாதிப்போம், இப்போ தான் சம்பாதிச்சாங்கன்னு வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு. அதனால் வந்து நீங்களும்
என் கூட சேர்ந்து காப்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு போதுன்னா நீ கிளம்பிக்கிட்டே இரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உனக்கு பணம் கிடைக்காது இங்கேருந்து போனீங்கன்னா அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வரும்போதுமே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ அப்படி இப்படின்னு நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நிக்கோலஸ் கேஜ் சொல்கிறாரு. அந்த பையனுக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லை, செட் ஆக மாட்டேங்குது. காலமாட சுட்டு சுட்டு சட்டை ஃபுல்லாமே வந்து ரத்தக்கரையாயிடுது. அப்புறம் வாந்தியும் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த மாட்டுக்கறியாக சாப்பிட்டு எல்லாத்துக்குமே வந்து உமட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே பயங்கரமாக வாந்தியும் வயிறு வலியும் வயிற்றாலையும் வந்து போயிட்டுருக்கானுங்க லூஸ் மோஷனை. ஆனால் நம்ம ஹீரோ நிக்கோலஸ் கேஜ் மட்டும் விடாமல் பணம் சம்பாதிக்கணும், பணக்காரன் ஆகணும்னு அந்த வெறியோடையே வந்து எல்லா மாட்டையுமே வந்து விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்கார், பார்க்குற மாடு எல்லாத்தையுமே. நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் சுடுறாரு. அப்புறம் அந்த பையன் வந்து கழுவிக்கிட்டே இருக்கான் பக்கெட்டில். அந்த ரத்தக்கரையை கழுவுறது, ஏன்னா தோலை உரிக்கிறானுங்க. அந்த தோலை உரிக்கிற ரத்தம் எல்லாமே இவனுங்க ட்ரெஸ்லேயும் படுது, உடம்புலையும் படுது, கையிலையும் படுது. அதை துடைக்கிறது, அப்புறம் திரும்பியும் வந்து அந்த மாட்டுத்தோலை வந்து உரிக்கிறது, எலும்பை உரிக்கிறது, அந்த கறியை வெட்டுறது, கறியை வெட்டி வந்து வறுக்கிறது, அப்புறம் திரும்பியும் நம்ம ஹீரோ வந்து விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு வந்து ஒரு 10,000 மாட்டுக்கு மேலே வந்து சுட்டு தள்ளிட்டானுங்க. 10,000 மற்றவங்க சுட்டது. ஆனால் நம்ம ஹீரோ டீம் சுட்டது பார்த்திங்கன்னா ஒரு 1000 2000 மாடுங்களை வந்து சுட்டு தள்ளிகிட்டு இருந்திருப்பாங்க. விடாமல் ஒவ்வொரு நாளுமே வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே இதே வேலை தான். எல்லா மாடுங்களையும் இங்கே வரனால வந்து விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்கார். எல்லா மாடுங்களும் வந்து ஒரு செத்து போன மீனுங்க வந்து கறவாதுங்கிற மாதிரி எல்லா மாடுங்களும் வந்து ஒதுங்கிட்டு இருக்கு. பயங்கரமாக ஒரு சுட எல்லா தோடுங்களையும் வந்து விடாமல் உரிச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க டீமும். பனிப்பொழிவு காலம் வந்து வந்துடுச்சு. அப்போ நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து மாடுகளை வந்து அந்த பக்கமாக போய் யாராவது திசை திருப்பி இங்கே இந்த பக்கம் கொண்டு வரணும், அங்கே யாராவது சுட்டால் தான் மாடுங்க வந்து இங்கே நோக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த தோலை உரிக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை போதும், நீ சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப ஓவராக மண்டை காணிச்சிருச்சு. நீ சொல்கிறதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து என்னால் கேட்க முடியாது. இதுக்கு மேலே வந்து இந்த மாட்டோட தோலெல்லாம் வந்து உரிக்க மாட்டேன். இதெல்லாம் கடவுளுக்கே பொறுக்காது. எத்தனை மாடை தான் நீ கொல்லுவ? இது வந்து கடவுள் பார்த்துட்ருக்கான். கடவுளுக்கு உன்னை பார்க்காமலாம் கிடையாது. உனக்கு கருணை இல்லையா? உன் மனசில் வந்து ஒரு பிடி கூட ஒரு மிளகு மேலே அந்த இது அனுதாபம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறமா வந்து ஹீரோ சொல்கிறாரு, அனுதாபம்லாம் பார்த்தா நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியாது, நம்ம பணம் சம்பாதிச்சே ஆகணும், இங்கேருந்து நம்ம போகும்போதும் வந்து எல்லோரும் பணக்காரங்களாக தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ அதை செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக தான் இப்போ நீ வந்து உனக்கான காசை வாங்க போகிற. உனக்கு வந்து $50,000 சும்மாவா? சும்மா யாராவது உனக்கு கொடுத்துருவாங்களா? நீ இப்போ அந்த காசு தான் வாங்க போகிற. அதனால் வந்து மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் நீ செய், அப்புறம் தான் உனக்கு கைக்கு வந்து காசு வரும் அப்படி வந்து சொல்கிறாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த புது பையனும் சொல்கிறான், எத்தனை மாடுங்களை தான் கொள்ளுவீங்க, போதும் நமக்கு, இதுவே போதும் தான் நமக்கு, நம்ம கிளம்பிடலான்னு சொல்கிறான். ஆனால் வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் வேட்டையாடணும், அப்படின்னா தாண்டா நம்ம வந்து போதுமான பணத்தை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ வேட்டையாடுற பணமே வந்து நமக்கு பத்தாது. உனக்கு இதெல்லாம் பற்றி தெரியுமா? இந்த வேலைக்கு நீ தான் புதுசு. ஏதோ வந்து பல வருஷம் வேலை செஞ்ச மாதிரியே வந்து எனக்கு அறிவுரை சொல்கிற. எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. ஏன்னா வந்து இதில் நான் ஊறி இருக்கவன். இதில் வந்து என்ன நடக்கணும் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மாட்டை அறுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோவேன், அந்த தோலை போய் விற்றேன்னா உனக்கு 1 மாதத்துக்கு தான் வந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். இல்லை 6 மாதம் மட்டும் தாங்குவேன். அதுக்கப்புறமா பணம் வேணும்னா திரும்பி இந்த காட்டுக்கு தான் வந்தாகணும் வேட்டையாடுறக்க. அதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே இருக்க பாதி காட்டுவாசிங்க வேட்டையாடிடுவாங்க. இல்லாட்டி வெளியூர்லேருந்து வரவங்க வந்து இந்த காட்டுக்கு வந்து எல்லா மாட்டையும் வேட்டையாடி தோலை உரிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு மிஞ்சுறது வந்து எலும்பும் சதையும் தான் மிஞ்சும். நமக்கு தோல் வந்து மிஞ்சாது. தோல் இருந்தால் மட்டும்தான் வந்து வியாபாரம் செய்ய முடியும், நம்ம விற்கவும் முடியும். விற்றா தான் நமக்கு வந்து நிறையா காசு வரும். அந்த கிழவன் தான் காசு கொடுக்குறான்னு சொல்கிறாங்கள, அவங்ககிட்ட தான் நம்ம விற்க போகிறோம். அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே லீடரே வந்து நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் தோலை உரிக்கிறோம் சொல்கிறான். எத்தனை மாதம் அதுக்கு வந்து உரிப்ப? நீ உரிச்சது தான் பார்த்துட்டு தானே இருக்கும். அதுக்குன்னு நீ வந்து 1000கணக்கில் வந்து எல்லா மாட்டுகளையும் சுட்டு தள்ளுவியா? அதோடய ஜனத்தொகையே வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து பயங்கரமாக கத்துறாரு. டெய்லியும் வந்து கறியாக சாப்பிட்டே வந்து இந்த குண்டனுக்கு வந்து புத்தி மாற்றிருச்சு. அதனால் வந்து நிக்கோலஸ் கேஜோட கூட வந்து அந்த கிழவனையை வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். அந்த கிழவனை வாய் பேசுனதுக்கு வந்து நிக்கோலஸ் கேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து அவனை அடின்னு அடிச்சிட்டான். அடித்து அவனை கொலை பண்ணுற நிலைமைக்கு வந்து தள்ளிட்டான். கடைசியில் வந்து அந்த கிழவனே செத்துடுறான்.
நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த வயசானவரை வந்து அடக்கம் பண்ணிடுறாரு. அவர் பிடிச்ச அந்த அம்மாவோட. அப்புறம் வந்து அந்த தோலை உரிக்கிறவனை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் இருந்தால் மட்டும்தான் வந்து தோல் உரிக்கிறதுக்கு வந்து ஆள் இருக்கும், இவரை சுட்டு தள்ளுறதுக்கு வந்து கரெக்டாக ஆள் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் வந்து ஆர்டர் போடுறாரு. அதுபடி வந்து மற்றவங்களும் வந்து செய்கிறாங்க வேலையை. இவங்களுக்கு போதுமான எல்லா மாட்டோட தோலையும் வந்து உரிச்செடுத்துட்டாங்க. அந்த எல்லா தோலையும் வந்து உரிச்செடுத்து இப்போ குதிரை தள்ளு வண்டியில் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ஓடிட்டு இருந்த குதிரை வண்டி மலை மேலே வந்து ஏற முடியாமல் வெயிட்டு தாங்காமல் எல்லாமே வந்து கீழே விழுந்து இந்த அகலப்பாதத்தில் வந்து கீழே விழுந்துருது, மலையிலேருந்து கீழே விழுந்துருது. அதனால் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அள்ளிட்டு தான் போகணும்னு நிக்கோலஸ் கேஜ் வந்து சொல்கிறாரு. அதனால் மலைக்கு கீழே போய் திரும்பி வந்து அள்ளிட்டு வர வந்து முயற்சி செய்கிறாங்க. அது எடுத்துகிட்டு போகிறக்கு வந்து தள்ளு வண்டி எதுவுமே இல்லாதனால வந்து திரும்பி வந்து நிக்கோலஸ் கேஜ் இந்த கிழவனை வந்து பார்க்க வந்திருக்காரு. இந்த கிழவன் தான் வந்து இவங்க கொண்டு வர அந்த மாட்டு தோல் எல்லாத்தையுமே வந்து வாங்கி இதை ட்ரெஸ் ரெடி பண்ணுறவங்களுக்கு வந்து விற்றுட்றான். இவர் வந்து திரும்பி கேட்குறாரு, எங்களுக்கு வந்து நிறையா டன் கணக்கில் வந்து எடுத்திருக்கோம் மாட்டுத்தோலை. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே மாட்டுத்தோலை வந்து நாங்கள் உரிச்சு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு வண்டி வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. குதிரை வண்டி வேணும் எடுத்துகிட்டு போகிறக்க. நாங்கள் கொண்டு போன வண்டி வந்து உடஞ்சிச்சின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கிழவன் சொல்கிறான், இல்லை நீ கொண்டு வந்தது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து இனிமேல் அந்த மாட்டுத்தோல்லாம் வந்து சேல்ஸ் ஆகாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வந்து இந்த கிழவன் வந்து சொல்கிறான். இனிமேல் அதுக்கு வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. என்கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க. இனிமேல் அதுக்கு வந்து உபயோகமே கிடையாது. அதை நீ கொண்டு வந்தாலும் கூடயும் பிரயோஜனம் கிடையாது. என்னால் அதுக்கு வந்து காசு தர முடியாது. அதோட காலமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக வெக்ஸ் ஆகிடுறாரு. ஏன்டா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது வந்து நீ இப்படி சொல்லிட்டியே கடைசியில் அப்படின்னு வந்து கேட்குறாரு நிக்கோலஸ் கேஜ். ஏன் இது முன்னாடியே சொல்லியிருந்தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாளா அப்படின்னு பயங்கர ஆத்திரத்தோடு வந்து சொல்கிறாரு. அதை நான் கொண்டு வருவோம், நீ வாங்கியே தான் ஆகணும். நீ வாங்காட்டி அப்புறம் உன்னோட கதையை வந்து வேறு அப்படின்னு நிக்கோலஸ் கேஜ் மிரட்டுறாரு. நான் அப்புறம் என்னத்துக்கிட்ட அந்த தொழில் நடத்துகிற, நாங்கள் கொண்டு வருவோம், அதை நீ வாங்கிப்போ, நாங்கள் காசு கொடுப்போம் தான் நாங்கள் நம்பி வந்து இதெல்லாம் செய்கிறோம். நீ வந்து இந்த மாதிரி பண்ணனா வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் இங்கேருந்து டென்ஷனோடய வெளில கிளம்புறாரு. அவர் வெளில போகிறதுக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட இருக்க இந்த கத்தியை வச்சு மிரட்டுறாரு அந்த கிழவனை. கிழவா சொல்லு, இங்கே பக்கத்தில் இருக்க எவனோ தானே பொறாமப்பட்டு உன்கிட்ட வாங்க வேணான்னு மிரட்டுறான், எவன்னு சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாரு. இப்போ நீ வாங்க போறியா இல்லையா, இல்லாட்டி வந்து உன் கதை வந்து இங்கேயே முடிஞ்சுன்னு சொல்கிறாரு. நீ என் கதையை முடித்தாலும் வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கான டிமாண்ட் வந்து போயிடுச்சு. இனிமேல் இதுக்கு வந்து டிமாண்டே கிடையாதுன்னு அந்த கிழவன் வந்து சொல்கிறான். அதுக்கு நம்ம பையன் வந்து சொல்கிறான், இவர்கிட்ட வந்து பேசுகிறது வேஸ்ட்டு தான். அவர் சொன்ன மாதிரி அதை உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கத்தி எடுத்து காமிச்சதுக்கப்புறமா ஏன் வந்து போய் சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த குளிர்காலம் வர போயிடுச்சு, திரும்பி சம்பரம் வரப்போகுது. அப்புறம் யார் என்ன வாங்குவாங்க. சொன்ன மாதிரி நானும் பேசிக்கிட்டதை வந்து கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சொன்னால் நான் அவரை விட்டுருங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நிக்கோலஸ் கேஜ் வந்து அவன் அந்த கிழவனை விட்டுட்டு வரான். அந்த பையன் வந்து கற்பனை பண்ணுறான், நம்ம அத்தனை மாடுகள் வந்து சுட்டு தள்ளணும் மலை மாடுங்களை. ஆனால் கடைசியில் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது வந்து கடவுளோட கோவப்பார்வை தான். அவர் தான் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்க விடாமல் செஞ்சுட்டாரு. நமக்கு வந்து கை கெட்டது கூடயும் வாய் கெட்டாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு வந்து கெட்ட கெட்ட கனவாக வருது ஃபுல்லாக. அது எல்லாம் அந்த காளை மாடுகளை நினச்சே வருது. அவன் பயங்கர வெக்ஸ் ஆகிட்டான். ஒரு மன உளைச்சலுக்கான ஆளான மாதிரியே ஆகிட்டான். நிக்கோலஸ் கேஜ் வந்து அவர் வந்து அறுவடை செஞ்ச அந்த மாட்டோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மாட்டுத்தோல் விற்கிற இடத்துல வந்து நெருப்பை பற்ற வச்சுட்டாரு. நெருப்பை பற்ற வச்சு அந்த நெருப்புலேயே வந்து அந்த மாட்டுத்தோல் எல்லாத்தையுமே போட்டு எரிக்கிறாரு. பயங்கர வெறியில் வந்து எரிக்கிறாரு. பணமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலோடு வந்து அந்த மாட்டுத்தோல் எல்லாத்தையுமே வந்து அந்த நெருப்பில் கொட்டிடுறாரு. பணம் கிடைக்காம வந்து எதுக்கு நம்ம இதை வச்சு என்னத்த பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எல்லாமே ஏமாந்து போச்சு, மொட்டையாக வலிச்சிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து ஒவ்வொரு மாட்டுத்தோலை வந்து உள்ளெடுத்து போடுறாரு. இந்த பையனை ஃபீல் பண்ணி பார்க்குறான். வேலை தேடி வந்தோம், ஆனால் கிடைச்ச வேலையும் வந்து நிலச்ச வேலையும் வந்து கிடைக்கல, கை கட்டினது வாய் கட்டலை அப்படின்ட்டு வந்து அந்த பையன் ஃபீல் பண்ணி பார்க்குறான். நிக்கோலஸ் கேஜ் வந்து அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு வெறியோட வேறு ஊருக்கு. அப்புறம் ஹீரோ வந்து வேலை தேடி வேறு ஊருக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு குதிரையை எடுத்துக்கிட்டு. இதோட வந்து இந்த கதை முடியுது.
அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மாட்டுத் தோல் எல்லாத்தையுமே உரித்தது வந்து இது ஒரு உண்மையான சம்பவத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து இந்த படத்தையே வந்து எடுத்திருக்காங்க. அப்போ அந்த காலத்துலலாம் வந்து 80ஸ்ல இருக்கும்போது வந்து நிறையா மாட்டுத் தோல் எல்லாத்தையுமே வந்து மாடுங்க எல்லாத்தோட வேட்டையாடி அதில் இருக்க தோல் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி நிறையா சேகரித்து இந்த மாதிரி ஊருங்களெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க சின்ன சின்ன கிராமத்துலலாம். அதனால தான் வந்து அதோட வகையே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இந்த மாட்டுத் தோல்லாம் அழிக்கிறதுனால தான் வந்து அந்த மாடுங்க வகையே வந்து இல்லாமல் போயிடுச்சு. சுத்தமாக வந்து அழிஞ்சிருச்சு. இதனால தான் இந்த மாட்டோட வகையே அழிஞ்சிருச்சுன்னு வந்து அந்த கருத்தை சொல்கிறாங்க.